வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரெயில்ஸ். இன்னியோட vlogல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். மஞ்சள் நம்ம வீட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ண அந்த மஞ்சளில் வந்து பொடி எப்படி வந்து கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து 8 months க்ராப்லாம் தான் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மஞ்சள் வந்து ஹார்வெஸ்ட் vlog ஆல்ரெடி நான் வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் அது வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மஞ்சள் வந்து நிறைய கொத்து வந்து வச்சுருந்தது. எங்களுக்கு இந்த ஹார்வெஸ்ட் vlog பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு ஹெக்டிக்கான ஒரு டே தான் சொல்லணும். நிறைய வேலை இருந்தது. அந்த கிழங்கு வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நல்லா வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிருந்தது. மேலே வந்து எடுத்தால் அந்த செடி மட்டும் தனியாக வந்து வந்துடுது. சில செடியில் மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்தால் மஞ்சள் கிழங்கோடு வந்து வந்திருந்தது. ஸோ அது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஓவராலாக ஹார்வெஸ்ட் பண்ண எல்லா மஞ்சள் கிழங்கும் இந்த மாதிரி வந்து உடைச்சி இந்த மாதிரி டப்பில் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். அதை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க மண் எல்லாமே வந்து அதில் போகணும். இல்லைனா நீங்கள் வந்து மஞ்சள் அரைக்கும் போது ஃபுல்லாகவே வந்து அது மண்ணாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேரோட தான் போட்டு மஞ்சள் வந்து அரைச்சிருக்கோம். யூஸ்வலாக எல்லாருமே வேரோட தான் போட்டு வந்து அரைப்பாங்க. கடைகளில் நம்ம வாங்குகிற மஞ்சள் தூள் எல்லாமே வேரோட வந்து அவங்க அரைச்சிருப்பாங்க. ஆனால் வேரோட அரைக்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா நிறைய மண் இருக்கும். அதை வந்து நீங்கள் திருப்பி வந்து ஜலிக்கணும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இந்த வாட்டி மஞ்சள் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜான ஒரு ஹார்வெஸ்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு சாயில் வந்து கொடுக்கணும். நல்ல லூஸான ஒரு சாயில் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்லா இறங்கி அது வந்து நல்லா வந்து அந்த ரூட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த டியூபஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து அது முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து நிழலும் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இடத்த வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணியும் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கொடுத்தாலே போதும். ஆனால் வந்து ஃப்ரீக்வெண்ட் இந்த டியூரேஷனில் வந்து நீங்கள் தண்ணி வந்து கொடுக்கணும். இந்த கலெக்ட் பண்ணி வச்சுருக்க மஞ்சளில் வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் நல்லா அதை வந்து ஊற வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி மஞ்சளை வந்து பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் சும்மா இந்த மாதிரி புட்டாலே தனித்தனியாக வந்து கிழங்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த சென்டர் ரூட் இந்த பார்ட் வந்து திருப்பி நம்ம அது வந்து பிளான்டேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் மஞ்சள் வந்து நடணும்னா இந்த மே ஜூன் போல் இப்போ நீங்கள் அதை அப்படியே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மே ஜூன் போல் இதை வந்து நல்லா அதுலேருந்தே வந்து வேர் வரும். அந்த வேரில் நீங்கள் அப்படியே நட்டு வச்சாலே போதும். சூப்பராக வந்து செடி வந்து முளைச்சிரும். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மஞ்சள்லையுமே நாங்கள் வந்து இந்த கிழங்கு தனியாக எடுத்துட்டோம். நம்ம அடுத்த வாட்டி வந்து நட்டு வைக்கிறதுக்காக அந்த பீஸையும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம். இது வந்து நீங்கள் சென்டர் பார்ட்டில் வச்சா நிறைய வந்து வேர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் இருக்க அந்த மஞ்சள் கிழங்குலையுமே நம்ம வந்து வைக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு கிளியராக வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மண் எதுவுமே இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து ஓவராலாக 3.5 கிலோ அளவுக்கு மஞ்சள் வந்து கிடச்சிருந்தது. 2 பேட்சாக வந்து நாங்கள் அதை வெயிட் போட்டோம். ஸோ எங்களுக்கு ஓவராலாக வந்து 3.5 கிலோ அளவுக்கு மஞ்சள் வந்து கிடச்சிருந்தது. இதை வந்து ப்ராசஸ் பண்ணால் எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் மொத்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அந்த மஞ்சளை வந்து வேக வச்சு வந்து எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த மஞ்சள் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து குடிக்கிற தண்ணி தான் வந்து இது வேக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து முழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்கணும். நாங்கள் இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு லைட்டாக வந்து கொதி வர அளவுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு மஞ்சள் வந்து வெந்தாலே போதும். இப்போ இதில் இருக்க தண்ணியை மொத்தமே வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஆற விடணும். இது வந்து நல்ல ஒரு வைடான பாத்திரத்தில் வந்து ஃபேன் கீழே எங்கேயாவது வச்சு வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறதுக்கப்புறமா இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து நிழல்லையே வந்து ஒரு வாரத்துக்கு வந்து காய வைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வெயிலில் கூட வச்சு வந்து காய வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோம். இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேக வைப்பாங்க. அப்படி வேக வைக்கும் போது இதில் இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து நாங்கள் பண்ணோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தோம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது அது சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து இந்த 3.5 கிலோ மஞ்சள் வந்து இந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக வந்து ஸ்லைசஸாக ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம்.
இதை நாங்கள் வந்து வெயிலில் தான் வச்சு ஒரு வாரத்துக்கு வந்து காய வச்சுருக்கோம். நல்ல வெயில் அடித்தா 3லேருந்து 4 நாள்லேயே இந்த மஞ்சள் வந்து காஞ்சிரும். இப்போ நம்மளுடைய மஞ்சள் வந்து சூப்பராக வந்து காஞ்சி வந்துருச்சு. எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து காஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து பாருங்கள். இது வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்லேயுமே சரி, ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் இது கட் பண்ணும்போது வேக வைக்கும் போதும் அவ்வளோ ஒரு வாசனை இருந்தது. இது பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருந்தது. காஞ்சதுக்கு அப்புறமே கூட அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மஞ்சள் வாசனையாக இருந்தது. இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 700 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் வந்து கரைச்சிருந்தது. இதனோட எக்ஸாக்ட் வேல்யூ எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து பழைய வெயிட் மிஷின் அப்படின்றதுனால எங்களுக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு 700 கிராம்ஸ் வரைக்கும் எங்களுக்கு மஞ்சள் வந்து கிடச்சிருந்தது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து இப்போ வந்து பவுட்ரு பண்ணி பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சளை நாங்கள் மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. நம்ம வீட்லேயே கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் பியூராக ஆர்கானிக்காக ஒரு மஞ்சள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எல்லாருக்குமே ஒரு அந்த ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஓவராலாக இது எவ்வளோ வெயிட் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருமே அவங்களோட வீட்டில் அவங்களா வந்து விளைய வச்சு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடும்போது அது தனி ஃபீலிங் தான். எங்களுக்கு வந்து ஒரு 650 கிராம்லேருந்து 700 கிராம் வரைக்கும் எங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து கிடச்சிருந்தது. 700 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் எங்களுக்கு மஞ்சள் வந்து இருந்தது. 700 கிராம் வந்து அரைக்கி கொடுத்துருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் தான் வந்து எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. மஞ்சளோட கலரும் அவ்வளோ வந்து ஒரு பியூராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.